90 கிட்ஸுக்கு மறக்க முடியாத நாள் இந்த கார்த்திகை தீப திருநாள். சின்ன வயசுல கொழுக்கட்டை தின ஞாபகமும், சின்ன வயசுல சீவை கொளுத்திட்டு தெரு தெருவா பனையை கொளுத்தின ஞாபகமும் எங்களுக்கு. எங்கள் வீட்லயும் நாங்கள் பனவுல கொழுக்கட்டை செய்தோம். ஒவ்வொரு ஊருக்குள்ள ஒரு நாள் செய்வாங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடியில் பனவுல கொழுக்கட்டை தான் அதிகமாக செய்வாங்க. சிலவங்க கருப்பட்டி கொழுக்கட்டை செய்வாங்க, சிலவங்க கைப்பிடி கொழுக்கட்டை செய்வாங்க, சிலவங்க பனவுல கொழுக்கட்டை செய்வாங்க. சின்ன வயசுல நாங்களும் கொழுக்கட்டை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்போ எங்கள் வீட்டில் பனவுல கொழுக்கட்டை தான் நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு கொழுக்கட்டை சுத்தமாக செய்யவே தெரியாது, நல்லா சாப்பிட தான் தெரியும். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் கதவுல வந்து மஞ்சள் வச்சு தடவுவாங்க. மாவுலிங்க ராசா வருவாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பண ஓலையை எங்க கிணத்துல இருந்து நான் தான் வெட்டிட்டு வந்து வீட்லயும் வச்சேன். கார்த்திகை வந்துட்டாலே போதும் எங்க வீட்டுல 30 நாளும் விளக்கேத்தி எங்க அம்மா சாமி கும்பிடுவாங்க. கொழுக்கட்டை மாவி நல்லா பண ஓலையை வச்சு நல்லா டைட்டா கட்டியாச்சு. இன்னைக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய பசங்க வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டையை சாப்பிடுறது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. கொழுக்கட்டையை ஒரு தாம்பளத்தில் எடுத்து எங்க வீட்டு நாங்க விறகடுப்புல தான் நாங்க வந்து அவிச்சு வைப்போம். இன்னைக்கு நம்ம என்னதான் வீட்டுல வந்து கேஸ் வச்சு சமைச்சாலும் கொழுக்கட்டைக்கு விறகடுப்புல சமைச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்புல வச்ச 1 மணி நேரத்துல கொழுக்கட்டையை வந்துட்டு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்டு தான் நானும் நைட்டு படுத்து தூங்கினேன்.